பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்சோட டே 2 கம்ப்ளீட்டாக சுப்மன் கில்லோட ஒரு டே 269 அடிச்சாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கிறாரு. எலைட் பேனலில் பல லெஜெண்ட்ஸ்களுக்கு கூட அவர் இணைஞ்சிருக்கிறாரு. கில்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கேப்டன்சி ஸ்டின்ட்டில் வந்து இப்படி ஒரு ஸ்டார்ட் எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் 100, இப்போ அடுத்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் டபுள் 100. கேப்டனா எப்பா ஹே இதெல்லாம் வேறு மாதிரி ஸ்டார்ட்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கனவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே கில்லுக்கு அமைஞ்சிருக்கு. கூட ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்தியா 519 ரன்கள் இப்போ முன்னிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா பும்ரா இல்லாமல் ஜெயிச்சிருவாங்களா, கில்லு சமாளிச்சிருவாங்களா? ஆல்ரெடி 3 விக்கெட் எடுத்தாச்சு. டே 3 என்ன ஆக போகுது இப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டே 3ல் இங்கிலாந்து எத்தனை ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆவாங்க? ஒருவேளை இங்கிலாந்து சொற்ப ரனில் ஆல் அவுட் ஆனாங்கன்னா இந்தியா ஃபாலோ ஒன் கொடுக்கலாமா, இல்லை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே நாளைக்கு எடுக்கலாமா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 நயங்கரமில் பர்மிங்ஹாமில் நடந்துக்கிட்டு இருக்கிற இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 2வோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 3யோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு பக்கம் பார்க்குறீங்க, உங்களுக்கு டைம் கிடைச்சா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக இருக்குது, பட் அவங்களோட பவுலிங் நல்லாவே இருக்குது. ஸ்லிப்கார்டன் அதை விட மோசமாக இருக்குது, பட் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் பார்க்க நல்லா இருக்குது, பிக்சர்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் பாருங்கள். வீடியோ நீ போட்லேயே இருக்கான்னு தான் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது, பட் நிறைய வேலை இருக்குதுங்க, அதனால் அதை பண்ண முடியல. ஸோ டே 2வோட ரிவ்யூ வந்துட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கும் போது ஜடேஜாவும் சுப்மன் கில்லும் 99 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மார்னிங் செஷன் இருக்குல்ல, நியூ பால் எடுத்து 5 ஓவர் தான் ஆயிருக்குது. ஸோ இந்த மொதல் அரை மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த மொதல் அரை மணி நேரத்தில் தான் ரன்னு நிறையா வந்துக்கிட்டே இருந்தது. கில்லும் சரி ஜடேஜாவும் சரி பஞ்சும் ட்ரைவும் அடிக்கிறது சுணக்க காமிக்கவே இல்லை. இங்கிலாண்டோட ஒவ்வொரு பிளானையும் தகர்த்து அடித்து நொறுக்கிட்டு போனாங்க. பஷீரை கொண்டு வரத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவங்க தான் ஒரு அடித்தளம் போட்டாங்க. மொதல் ஒரு 25 ஓவரில் அவங்க ஒரு ஓவர் லேட்டாக தான் போட்டுட்ருக்காங்க, ஓவர் ரேட் பிரச்சனை இருக்குது. 25 ஓவரில் கிட்டத்தட்ட 100 ரன்னுக்கு மேலே அடித்தாச்சு. திரும்ப அதே போல் செகண்ட் செஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் 25 ஓவருக்கு மேலே போட்டு அதே மாதிரி 128 ரன் கிட்டத்தட்ட வந்து அடிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு செஷன்லையும் ஒரு விக்கெட் கொடுத்து நாங்கள் ரன் அடிப்போம், இல்லை ரன் அடிச்சுட்டு கொடுப்போம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பிளானு. பட் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவருக்கு 4 ரன் அப்படிங்கிறத வந்து இந்தியாங்கிறத தாண்டி கில்லு ஜடேஜா பார்ட்னர்ஷிப்பு, கில்லு வாஷிங்டன் சுந்தர் பார்ட்னர்ஷிப்பு, ஸோ இவங்க 2 பேரும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்தியாவோட பேட்டிங் பார்க்கும்போது. பட் ஆனால் இங்கிலாந்து சும்மா கிடையாது, ஐ மீன் பென் ஸ்டோக்ஸ் சும்மா கிடையாது. ஸோ சொல்லியிருக்கிறல க்ரியேட்டிவாக தான் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரொம்ப ஹார்டாக போவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜடேஜாவுக்கும் சரி சுப்மன் கில்லும் சரி வாஷிங்டன் சுந்தருக்கும் சரி இந்த 2 பிளான் பண்ணி, அதாவது ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறது அப்படிங்கிறது வந்து கில்லுக்கு இருக்கக்கூடிய பிளானும் சரி தான், ஜடேஜாவுக்கு இருக்கக்கூடிய பிளான். பட் ஆனால் கில்லுக்கு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறது தான் அவங்களோட பிளான். தீர்க்கமாக பரவாயில்ல, கில்லு வந்து அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் நீங்கள் வைங்க, நம்ம அதிலே போடுவோம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ அது ஒரு பக்கம் பிளான்னா, ஜடேஜாவுக்கும் சரி கில்லுக்கும் சரி வாஷிங்டன் சுந்தருக்கும் சரி, அதாவது கில்லுக்கு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறது பிளானு, மற்றவங்களுக்கு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறது மட்டும் கிடையாது, கில்லுக்கு சேர்த்து மற்றவங்களுக்கு சேர்த்து ஷார்ட் பால் போடு, புரியுதா? அதாவது லெக் சைடில் வந்து ஒரு 3-4 ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சுக்கோ, 3-4 ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சுட்டு குத்தி அடித்து ஏற்றி போடு, பார்த்துக்கலாம். லீடிங் எட்ஜ் ஆகி கேட்ச் கூட வரலாம், இல்லை விக்கெட் கீப்பர்கிட்ட அவுட்டு கூட ஆகலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளான் இருந்தது. பட் இது எல்லாத்தையும் சர்வை பண்ணி ஒரு பக்கம் கில் ஆனார், இன்னொரு பக்கம் ஜடேஜா ஆனார், இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் ஆனார். பட் ஆனால் விக்கெட் விட்டாங்க, புரியுதுங்களா? அதாவது சுந்தர் விட்டதெல்லாம் பரிதாபத்தின் உச்சம், மோசம். ஜடேஜாவுக்கு போட்ட அந்த டங்கோட பால் வந்து ஒரு மாதிரி நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி அன்பிளேயபிளாக லைட்டாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கில்லுக்கு அந்த பிளான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப 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 ஒரு நேரமாக போட்டுருந்தாங்க. பட் மாட்டில் கடைசியாக அவர் மாட்டினார். பட் இங்கிலாந்து போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்தியா தோல்வியை தான் பரிசளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஒரு பக்கம் ஃபைட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபைட்டிங்கெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்தியன் பேட்டர் சூப்பராக பேட் பண்ணாங்க. பட் இதில் வந்து ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 ஆல்ரவுண்டர்ஸ்கிட்டேருந்து இதுதான் தேவைப்பட்டுச்சு. உங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, அதாவது கிரிட்டிசிசம் இருந்துக்கிட்டு இருந்தது இந்த டீமோட இந்த 11ஸில், என்னென்னா பேட்டிங் டெய்ல் அதிகமாக இருக்குது, ஸோ இங்கே பவுலர்ஸான அதிகமாக கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சரியாக பேட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே செலெக்ஷன்ஸ் மேலே கிரிட்டிசிசம் வரும்.
பட் அது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீமுக்கு ரன் வேணும். ரொம்ப சூப்பராக ஆனாங்க. ஜடேஜா அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து கில் அடித்ததெல்லாம் தாண்டி ஜடேஜா ஸ்டோக்ஸை ஒரு நச்சுன்னு ரெண்டு பஞ்ச் ஒன்று விட்டார். கர்ஸையும் அவனை அடித்தார். பஷீரை ஸ்டெப் அவுட் பண்ணி அவர் ஆடினார். ஸோ பஷீரை நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ நார்மலாக தான் போடுறேன்னு அப்படிங்கிறத அவருக்கு நினைவூட்டுற மாதிரி சில பல டமால் டுமில் சில பல அடிகள் ஒன்று அடித்தார். இந்த ஷார்ட் பால் இருக்குல்ல, அந்த ஷார்ட் பாலை வந்து அவங்க போடும்போது அதை டாக்டிக்கலாக அதை ஃப்ளாட்டாக ஆடி அண்ட் அதாவது ஃபீல்டர் இல்லாத இடமா பார்த்து ஜடேஜா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி அவர் ஆனார். நான் கண்டிப்பாக சொல்லுவேன் 100 மிஸ் பண்ணியிருக்கிறார் ஜடேஜா. நான் அந்த நேத்திக்கே சொல்லியிருந்திருப்பேன் என்னன்னா ஜடேஜா கண்டிப்பாக 100 அடிக்கணும்னு. பட் ஆனால் ஒரு 200 ரன் பார்ட்னர்ஷிப் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. நல்லா டேக்கிள் பண்ணி ஆனார். இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர்கிட்ட இருந்து ஒரு 144 ரன் பார்ட்னர்ஷிப், கில்லு கூட சேர்ந்து ஒரு 189 பால்கள் குயிக்காக ஆடினாங்க. நீ ஷார்ட் பால் போடுறியா, எனக்கு வந்து பாரு நீ ஷார்ட் பால் போட நான் ரொம்ப நல்லாவே ஆடுவேன் அப்படின்னு வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு மாதிரி குத்தி போட்டாங்க. ஓரளவு தான் பொறுமையாக இருக்கும்போது தூக்கி அடித்தார். ஸோ அந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் ஒட்டு மொத்தமாக அதுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எப்பா அவரோட இன்னிங்ஸ் இப்படி தான்ப்பா இருந்துச்சுன்னு அந்த ஒரு ஷாட் சொல்லும். ரொம்ப நல்லாவே கில்லுக்கு கம்பெனி கொடுத்தாரு. ரன்னிங் பிட்வீன் விக்கெட் வந்து ஜடேஜா இருக்கும்போது கில்லு கூட எப்படி அந்த கெமிஸ்ட்ரி இருந்துச்சோ அதே போல் சுந்தர் இருக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருந்துச்சு. ரன் ஃப்ளோ குறையலை. ஸோ குணச்சித்திர வேடத்தை இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. 203 ரன் பார்ட்னர்ஷிப் ஜடேஜா கில்லு, 144 ரன் பார்ட்னர்ஷிப் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கில்லு. சுந்தரை எதுக்கு இவ்வளோ பேக் பண்ணுறாரு கௌதம் கம்பீர், டீம் எதுக்காக இவ்வளோ பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. அண்ட் சுந்தர் எப்பப்பெல்லாம் உள்ளே வராரோ அப்பப்பெல்லாம் வந்து அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு பவுலிங் மூலமாக பேட்டிங் மூலமாக ப்ரூவ் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்கள், புனேல வந்து ஒரு 7 விக்கெட் எடுத்தார். அங்கே ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் கோலி கூட நின்று ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி கூட சேர்ந்து நல்லா ஆடி வந்திருப்பார். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து திரும்பி கிரிக்கெட்டுக்குள்ளே வரும்போது இந்தியன் டீமுக்குள்ளே வரும்போது நல்லா பவுலிங் பண்ணியிருப்பார். ஸோ சுந்தர் எப்பப்பெல்லாம் உள்ளே வராரோ நல்லா ஒரு வேலையை ப்ராப்பராக பண்ணுறாரு. நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் பர்மிங்ஹாம் டெஸ்ட்டோட Day 2 கம்ப்ளீட்டாக ஒரு சுப்மன் கில்லோட ஒரு டே அப்படின்னு. 269 அடிச்சிருக்கிறாரு, 387 பால். ஸோ ஃப்ளாட் ட்ராக் அப்படின்னு இதை வந்து சொல்லி இந்த இன்னிங்ஸை வந்து குறை சொல்லிடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 387 பால்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆனார். ஒரே ஒரு பால் மட்டும்தான் எட்ஜ் ஆச்சு ஹாரி ப்ரூக்கோட ஓவரில். அதுவும் எப்போ 246 இருக்கும்போது தான் அந்த எட்ஜு பட்டுச்சு. ஜேமி ஸ்மித் அந்த கேட்சை விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 300 பால் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே கொடுக்காம அவ்வளோ கண்ட்ரோல்டாக 94% கண்ட்ரோல் அவரோட இன்னிங்ஸ் முழுக்க அவரோட ஷாட்ஸில் இருந்துச்சு. ஃபாஸ்ட் ஷாட் ஆடவும் இல்லை, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு இருக்கும்போது அவரோட சாலிட் டிஃபென்ஸ். அதாவது சில இடங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு பேட் வந்து பேடுக்கு முன்னாடி வரும் பேடுக்கு பின்னாடி வருங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த சாலிட் பிளாக்ஸ் அண்ட் டிஃபென்ஸில் வந்து அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து அவருக்கு 387 பால்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 250 பால்கள் ஸ்டெம்புக்கு போட்டிருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அவருக்கு ஷார்ட் அண்ட் ஜம்ப் புல் நல்லா ஆடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் பால் வெளில போட்டால் நல்லா ஸ்கொயர் ஆடுவாருங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பெருசாக அந்த மாதிரியான பால்கள் அவருக்கு போடலை. ஆனால் அந்த பிளான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஸ்டெம் டு ஸ்டெம் பிளான் தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தகர்த்தாரு. பட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளிக்கு ஒன்று ஆனார், சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஃபீல்டருக்கு பக்கத்தில் இருப்பாங்க, ஃபீல்டருக்கு நடுவில் அதெல்லாம் போகும். ஒரு ஃப்ளிக்கு ஒன்று, ஒரு ட்ரைவ் ஒன்று ஆடுவார். அதே போல் பஷீர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டெம்பில் வந்தார். அவர் வந்து ஸ்லாக் ஒன்று அடித்தார். அந்த ரிதம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப அவர் வந்து அப்படியே அந்த டபுள் 100 அடித்ததுக்கப்புறம் பஷீரை உள்ளே வரும்பொழுது பஷீரை மதிக்கவே இல்லை. பஷீரை ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனார், தேர்ட் மேலே தட்டி விட்டார். திரும்பி ஒரு மாதிரி லைட்டாக டச் பண்ணிவிட்டு பஷீரை கவனிச்சார். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 200 அடித்தாச்சு, 300 பால் மேலே நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஹாரி ப்ரூக்கு கொண்டு வந்தால் என்ன பண்ணுவேன். ஸோ ஹாரி ப்ரூக்கை நேராக சப்புன்னு 2 அடி ஒன்று அடித்தார். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்டான ஒரு 387 பாலில் இருக்கக்கூடிய 269 ரன்னு இங்கே சுப்மன் கில் அடிச்சிருக்கிறாரு. நேற்றுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னா, இது நீங்கள் இங்கிலாந்து பிச் வந்து ஃப்ளாட் ட்ராக்னு சொல்லியிருந்தீங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆஸ்திரேலியாவையோ அடிக்கட்டும், நான் ஜித்துன்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னார். நான் அவருக்கு ரிப்ளையே போட்டிருந்தேன் என்னன்னா, இங்கிலாந்து பவுலர்ஸ் இந்த பிச்சில் ரொம்ப டாக்டிக்கலாக வேறு பிளான்களோட நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் சுப்மன் கில் எல்லாம் குறை சொல்லிடாதீங்க அப்படின்னு 100 அடிக்கும்போது சொல்லியிருந்தேன். இந்த 387 பால்லாம் அவ்வளோ பேஷன்ஸோட அவ்வளோ டெம்பரமெண்ட்டோட. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி 387 பால் காமாக கம்போஸராக அண்ட் பேஷன்ஸோட ஆடுற, அதாவது ஒரு கிளாரிட்டியாக ஆடக்கூடிய, கிளியராக ஆடக்கூடிய பேட்டரை நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இவ்வளோ கிளியராக ஆடி பார்த்து ரொம்ப நாளாச்சு. சுப்மன் கில்
ரெண்டு விதமாக நாடி பார்க்கணும். அவர் 5வது ஓவருக்குள்ளே வரணும், அதாவது இந்தியாவோட விக்கெட் குயிக்காக 2 விக்கெட் போகணும். ஸோ அப்போ உள்ளே வரணும். இன்னொன்று செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 170 சேஸ் இருக்கணும். அதில் 5 விக்கெட் இருக்கும்போது அவர் ஆடிட்டு இருந்து சேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ரெண்டு என்ன சொல்கிறது சினாரியோஸை நான் பார்த்து அதில் கில்லு தாண்டிட்டார்னா நான் ஜித்து அப்படின்னு நான் ஒத்துப்பேன். கில்லுக்கு இன்னும் நிறைய இருக்குது. கில்லுக்கிட்ட வந்து பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச்சில் டே 2ல ஏகப்பட்ட சாதனைகள். எஸ்சினால் 200 அடித்த ஃபஸ்ட்டு ஏஷியன் கேப்டன் சுப்மன் கில் தான். எஸ்சினால் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த ஒரே இந்தியனும் சுப்மன் கில் தான். இங்கிலாந்தில் இந்தியன் பேட்டர் அடித்த அதிக ஸ்கோரும் இதுதான். டெஸ்ட்டில் ஒரு இந்தியன் கேப்டனா அதிக ஸ்கோர் அடித்ததும் சுப்மன் கில் தான். இதுக்கு முன்னாடி விராட் கோலி 254 புனேல 2019 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருப்பார். ஆனால் இப்போ கில் 269 அடித்து அதை முடிஞ்சிட்டாரு. சுனில் கவாஸ்கர் டிராவிடுக்கு அப்புறமா இங்கிலாந்தில் டபுள் 100 அடித்த ஒரே இந்தியன் பேட்டர் அது சுப்மன் கில் தான். இதுக்கு முன்னாடி 1979 சுனில் கவாஸ்கர் ஓவலில் 221 ரன் அடிச்சிருப்பாரு. 2022 ஓவலில் 217 ரன்னு ராகுல் டிராவிட் அடிச்சிருப்பாரு. இந்த 269 பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச் மூலமாக கில்லு அங்கே டபுள் 100 அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இங்கிலாண்டில் வந்து ஒரு இந்தியன் பேட்டர் அடித்த அதிகபட்ச ரன்னா சுனில் கவாஸ்கர் அவர்கள் ஓவலில் 1979 அடித்த 221 இருந்தது. ஆனால் இப்போ சுப்மன் கில் 269 அடித்து அதை மிஞ்சிட்டாரு. அந்த எஸ்சினால் அதிகபட்ச ஸ்கோர் அடித்தவங்க லிஸ்ட்டு, அப்புறம் இங்கிலாண்டில் ஒரு இந்தியன் பேட்டர் அடித்த அதிகபட்ச ரன்னு, இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸோட பேர் தான் இருக்கும். இந்த ராகுல் டிராவிட், விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், அசாருதீன், சுனில் கவாஸ்கர். ஸோ இவங்க பேர்களுக்கு இடையில சுப்மன் கில்லோட பேர், சுப்மன் கில் இவங்களோட பேர்களுக்கு இடையில இருக்காருங்கிறத தாண்டி இவங்களெல்லாம் தாண்டி போயிருக்காரு. அப்புறம் இன்னொன்று எஸ்சினால் 200 அடித்த ஃபஸ்ட்டு ஏஷியன் பேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஜாவேத் மியாந்தர், தில்கரத்தனே தில்ஷனோட பேரெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் வந்து சுப்மன் கில்லோட பேர்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி சுப்மன் கில் ஈரா ஆரம்பிச்சிருச்சு தான், கரெக்டு தான். பட் சுப்மன் கில் வந்து அந்த லெகசியை எடுத்துகிட்டு போகணும். எம்ஆர்எஃப் பேட் நம்பர் 4 அது பாருங்களேன் எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கம்ப்ளீட்டாக சுப்மன் கில்லோட பேட்டிங் வேற மாதிரி 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து பேட் பண்ண வந்தாங்க. இப்போ 77க்கு 3, ஆக்சுவலி 25க்கு 3 இருந்தாங்க. பட் சான்ஸ் கிரியேட் ஆகிருந்தது. அதாவது ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டு, அப்புறம் ரூட்டோட விக்கெட்டுக்கு அந்த வாய்ப்பு, ஒரு பால் சிராஜோட பால் லோ கெப்ட் ஆச்சு, அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி விக்கெட் ஸ்லோவாக இருக்குது, லோ கெப்ட் ஆச்சு, ஆனால் தப்பிச்சிட்டாங்க. ப்ரூக் அண்ட் ரூட்டோட விக்கெட் பக்கத்தில் வர மாதிரியே இருந்துக்கிட்டு வரல. பட் ஆகாஷ் தீப்போட ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன். அவர் எடுத்த மேக்ஸிமம் ஆஃப் த விக்கெட்ஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப அதிகமாக, லெஃப்ட் ஹேண்டருக்கு ரொம்ப நல்லா போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பெந்தகட்டை யார் எடுக்க போகிறாங்கன்னா, பெந்தகட் இருந்தாலும் சூரை விட்டுருவார். பெந்தகட்டுக்கு வந்து உள்ளே போட்டு வெளில ஒரு பால் மேலே போட்டார், வெளில அடித்தார். சுப்மன் கில் 387 பால் பிடிச்ச டயரில் இருந்து அப்போ தான் உள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு ஓவர் ரிஷப் பண்ட் கேப்டன்சி பண்ணார். அவர் உள்ளே வந்தோடனே ஸ்லிப்பில் ஆக்சுவலி அந்த பொசிஷனில் ஜெய்ஸ்வால் நிற்க வேண்டியது, எப்பயுமே வந்து நின்றுருப்பாரு. பட் கில்லு நின்னாரு. கில்லு கைகளில் அழகான கேட்ச், வேறு யாராவது பிடிச்சிருக்க மாட்டேன். அது வந்து ரைட் ஹேண்டருக்கு ரைட் சைடில் வந்தானே, பட் லெஃப்ட் சைடில் ராங் சைடில் வந்து அது அழகாக கேட்ச் எடுத்தார் சுப்மன் கில். நல்ல ஸ்டார்ட். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், பெந்தகட் இருந்தாருன்னா ஒரு சும்மா சொல்கிறேன் 80 பாலில் 100 அடிக்க மாட்டாரா, இல்லை 110 பாலில் 100 ரன் அடிக்க மாட்டாரா, தாராளமாக அடிப்பார். அங்கே கில்லு ஒரு பக்கம் சேவ் பண்ணேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி பப்புக்கு சான்ஸே இல்லை, வந்து மேலே போட்டார், ஃப்ளிக் ஆட ட்ரை பண்ணார். பட் ஆனால் எட்ஜ் ஆகி கேஎல் ராகுல் கையில் டப்புன்னு டான்ஸ் ஆடி ஒரு வழியாக பிடிச்சிட்டாரு. விட்டுட்டாருன்னா திரும்பி ஜாக்ரோலையும் நல்லாவே ஆரம்பித்தார், எடுத்துகிட்டு போயிருந்திருப்பார். அதுக்கப்புறம் கருண் நாயர் ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு, ஜாக்ரோலியோட கேட்ச். அதில் சிராஜ் வந்து இன்னைக்கு அவரோட சீம் ப்ரெசன்டேஷன், பவுலிங் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு அவருக்கு இன்னொரு விக்கெட்டுமே கிடச்சிருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவரோட கிரியேட்டிவான ஒரு ஃபீல் செட் ஃபுல்லாக லெக் சைடில் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க சாப் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அது ஜாக்ரோலிக்கெலாம் பண்ணார், லெக் சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார், ப்ரூக்கு கவர் பண்ணார், ரூட்டு கவர் பண்ணி போட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ப்ரூக்கும் ரூட்டும் அந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. பட் இந்தியன் பவுலர்ஸ் ஃபைட் பண்ணாங்க, ஜடேஜாவை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு எண்டை மாற்றணுங்கிறதுக்காக நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ரை பண்ணார் நினைக்கிறேன், பிரசிக்ஷனாக வந்தாங்க. பட் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு 7 ஓவர் சிராஜும் ஆகாஷ்தீப்போட ஸ்பெல்லும் பார்க்க முடிஞ்சிச்சு. முக்கியமானது என்னென்னா ஆகாஷ்தீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கடைசியாக போடும்போது மட்டும் அவருக்கு இந்த ரிதம் தவறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் மேபி இன்னொரு விக்கெட் கிடச்சிருந்தலாம். பட் அவுட்ஸ்டாண்டிங் டே கில்லை பொறுத்த வரைக்கும், கில் அண்ட் கோ பொறுத்த இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளையுமே இந்தியா தான் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இப்போது 6 செஷன் நடந்திருக்கு, 6 செஷனும் இந்தியா தான் கைப்பற்றிருக்கிறாங்க, அது டவுட்டே கிடையாது.
ஓகே, இன்றைய தினத்தோட பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் அது சுப்மன் கில் கிட்ட இருந்தால். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது டே 3யோட ப்ரிவியூக்குள்ளே போகும்போது இப்போது இங்கே பாருங்கள், விக்கெட்டு ஃப்ளாட்டாக இருக்குது, ரஃப் பேச்சஸ் கிரியேட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. விக்கெட்டில் அதான் ஒன்றுமே கிடையாது. பட் இங்கிலாந்து பவுலர்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணாங்களோ, இல்லை 2 நாளாக என்ன பண்ணாங்களோ, 2வது நாளோட கடைசி செஷனில் இந்தியன் பவுலர்ஸ் என்ன பண்ணாங்க, விடாமுயற்சி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி பிளான் மாற்றி 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 போட்டுகிட்டே இருந்தாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. தப்பே பண்ணாமல் போட்டாங்களே, இதை நாளைக்கு பண்ணால் எங்கேயாவது இங்கிலாந்து பேட்டர்ஸ் தப்பு பண்ணால் இந்தியன் டீமுக்கு விக்கெட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அப்படி தான் ப்ரூக்கும் ரூட்டும் எப்படி டிஃபென்ஸ் வச்சாங்க பார்த்தீங்களா. இப்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நாளைக்கு காலையில் ப்ரூக்கும் ரூட்டும் வளன்னு அடிக்க செய்வாங்க வச்சுக்கோங்க. இல்லை விக்கெட் விழுந்துச்சுன்னா ஓகே, இந்த சினாரி நடக்கிறது வாய்ப்பு இல்லை. விக்கெட் விடாமல் அவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு பக்கம் ரஃப் பேட்ச் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபுட் மார்க் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஜடேஜா உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சுந்தருக்கு கண்டிப்பாக ஓவர்ஸ் வரும், விக்கெட் விழனா ரைட் ஹேண்டர்ஸாக இருந்தாலும் தைரியமாக போடுறதுக்கு சுந்தர் போடணும், வேறு வழியே கிடையாது. புனேல அதுவும் சப்கான்டினென்ட் மாதிரியான ஒரு விக்கெட் தான் கிடைக்குது எட்ஜ் பஸ்டானில். இதுக்கு முன்னாடி லீல்ஸ்லையும் அப்படி தான் கிடைச்சிது, இப்போ எட்ஜ் பஸ்டான்லையும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. சுந்தர் நேச்சுரலாக அவரே டேர்ன் பண்ணி ஆகணும். அப்போ டேர்ன் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு விக்கெட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இங்கிலாந்து நாளைக்கு அவ்வளோ ஆல் அவுட் ஆனால், இல்லை இங்கிலாந்து நாளைக்கு ஆல் அவுட் ஆனாங்கிற டாக்கை தாண்டி இங்கிலாந்துக்கு வந்து நாளைக்கு ஃபுல்லாக பேட் பண்ணாலோ கடைசியாக ஆல் அவுட் ஆனாலும் இங்கிலாந்து அவங்களோட பேஸ்பால் கிரிக்கெட் தான் ஆட போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக ஆடியே ஆக வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு. இப்போ இன்னொரு விக்கெட் போனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் வருவார், ஜேமி ஸ்மித் வருவார். ஸோ பின்னாடி டைல்ஸ் இருக்காங்க, பட் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரில. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 110, 150, 200 ரன் லீடில் இருந்தாலே நல்லது. செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா தட்டி புட்டி ஒரு 250 ரன் அடிக்க மாட்டாங்களா? ஸோ திரும்பவும் 373 அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை, இந்தியா அதை விட அதிகமாகவே 400 ரன் ப்ளஸ் லீடு எடுக்கிற மாதிரி தான் அந்த தடவை கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக ஆடுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் டே 3ல் இங்கிலாண்டை இந்தியா 300 ரன்னுக்குள்ளே சுருட்டிட்டாங்கன்னு வைங்களேன், வித்தவுட் பும்ரா அண்ட் இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுவாங்க. 300 ரன்னுக்குள்ளேயோ இல்லை 350 ரன்னுக்குள்ளேயோ, அதான் இந்தியா 300 ரன்னுக்குள்ளேயோ 350 ரன்னுக்குள்ளேயோ இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா அந்த மேட்சை ஜெயிப்பாங்க, சந்தேகமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. விக்கெட் நல்லா உடையுது, வெயில் அடிக்கணும்னு வேண்டிக்கோங்க, அப்போ தான் பிச் நல்லா உடையும், கிராக்ஸ் வரும். ஸோ அப்படி வரும்போது இங்கிலாண்டை இங்கே ஒரு கை பார்க்கலாம் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் எனக்கு என்னவோ இந்தியா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செயல்பட்டு இருக்கிறாங்களோ எனக்கு தோணுது. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் இங்கிலாந்து எப்படி ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் ஹாரி ப்ரூக் அண்ட் ரூட்ஸ் ஒருத்தர் 300 இன்னொருத்தர் 200 பாகிஸ்தானில் அடித்தாங்க. இப்போது ஹோமில் தான் ஆனால் ஆடுறாங்க. ஹோமில் திரும்பி அவங்களால அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு 300-200 முடியுமாலாம் எனக்கு தெரில. ஆனால் இதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு 500 ரன்னுக்கு மேலே அடித்து திரும்ப அவங்க வந்து ஒரு 700 ரன் அடித்து லீட் எடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் பாகிஸ்தானை ட்ரபிள் பண்ண வச்சு வின் பண்ணாங்க, இன்னிங்ஸ் வின் பண்ணாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அது மாதிரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இங்கே ஜடேஜா இருக்காரு, ஜடேஜாவுக்கும் ரூட்டுக்கு நல்ல மேட்ச் அப் இருக்குது. இன்னொன்று சிராஜை தாண்டி இந்தியன் டீமோட பவுலர்ஸ்கள் கையில் தான் இருக்குது. இந்தியன் டீமோட பவுலர்ஸ்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு மாதிரி இதுதான் உங்கள் டைமு, பும்ராலாம் இல்லை இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான டே 3க்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்கிலாந்து கை ஓங்கல இந்த டெஸ்ட் மேட்ச்சில் முதல் முறையாக இன்றைய தினத்தில் அட்லீஸ்ட் ஒரு செஷன் கைப்பற்ற மாதிரியோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த டெஸ்ட் மேட்ச்க்குள்ள அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியா ஒரு 2 செஷன் கைப்பற்றுறாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்க, டவுட்டே கிடையாது. பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலாந்து எத்தனை ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆவாங்க, இந்தியன் டீமில் யார் அதிக விக்கெட் எடுப்பாங்க, இந்தியா இன்றைக்கி ஃபாலோ கொடுக்கலாமா இல்லை இந்தியா பேட் பண்ணலாமா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பேசலாம்.